ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி என்னென்னா மல்லி சாதம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, சிம்பிளான ஒரு 1 pot ரைஸ். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கொத்தமல்லி, ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கட்டு எடுத்து நல்லா கழுவிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம். தண்டோடு தான் இது போடணும், அப்போ தான் அதோடைய மருத்துவ குணங்களை நமக்கு அப்படியே கிடைக்கும். அது கூடவே நம்ம வந்து 6 பல்லு பூண்டு, 1.5 துண்டு இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா ஒரு கையளவு நம்ம துருவின தேங்காய் சேர்த்து அது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து மைய அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக கிடைக்கணும். இப்போ அதை தாளிக்கலாம். ஒரு குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அது கூடவே நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய் உருகி ஆயில் நல்லா சூடான பிறகு நம்ம ஹோல் ஸ்பைசஸ் அதை நம்ம சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரிஞ்சி இலை இது எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நம்ம சோம்பு சேர்த்து இதை நம்ம நல்லா வதக்கி விடலாம். அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா நம்ம பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ரெசிப்பியில் பார்த்திங்கன்னா தக்காளியே நம்ம போடலை. ஸோ தக்காளி விலை எப்போல்லாம் அதிகமாக இருக்கும் அப்போல்லாம் இந்த மாதிரி ரெசிபிஸ் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த கொத்தமல்லி பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நம்ம வந்து வதக்கி விடணும். ஏன்னா பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாமே நம்ம ராவாக தான் சேர்த்துருக்கோம் அரைக்கும் போது. ஸோ அதால் இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வந்து நம்ம நல்லா எண்ணெயிலே நம்ம வந்து வதக்கி விடலாம். இந்த ரெசிபி பேச்சுலர்ஸ்க்கும் புதுசாக சமைக்க வரவங்களுக்கும் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. அவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். நான் முதல்ல ரைஸை கழுவி ஊற வச்சாச்சு. நான் வந்து நார்மல் ரைஸ், வீட்டில் சமைக்கிற ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இதுவே சூப்பராக வரும். நீங்கள் வேணும்னா பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம வந்து அரிசியே போடணும் இந்த ரெசிபிக்கு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து கழுவி வச்சுருக்க இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடியை சும்மா லைட்டாக தான் மூடணும், டைட்டாக மூடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நாம் ஸ்டவ்வை சிம்மில் விட்டு நம்ம வெயிட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த லிட்டை கவர் போடுறதுக்கு முன்னாடி நம்ம உப்பு எல்லாமே பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடியை போட்டு நம்ம வெயிட்டும் வச்சிடலாம். ஒரு விசில் வரட்டும், இல்லைன்னா அப்படியே 10 நிமிஷம் விட்டுருங்க. ஸ்டீம் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்டீம் போயிடுச்சு, வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், எம்மியான நமக்கு கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிடுச்சு. உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். எப்போவுமே சூடான சாதத்தை நம்ம கிளறணும்னா அது அப்படியே குழஞ்சிரும். ஒரு 10 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளறுங்க. இந்த எம்மியான டேஸ்டியான சாதத்தை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதோட டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.